ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில ஃபர்ஸ்ட்டு சீன்லேயே எப்பவும் போலயே தாஸ் மறுபடியுமே சுந்தர் கிட்டேருந்து பணம் வாங்கணுன்றதுக்காக அவங்களுக்கு கால் மேல காலா பண்ணிட்டுருக்கா. ஆனா சுந்தரும் அந்த கால எடுக்க முடியாத நிலைமையில இருக்கனால அத கட் பண்ணி விட்டுட்டுருக்காங்க. ஆனா இதனால கடுப்பான தாஸும் மறுபடியும் சுந்தருக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டுருக்கா. அப்போ இத பார்த்துட்டுருக்க சண்முகமும் முதல்ல அந்த கால் அட்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிடவே உடனே இத கேட்டுட்டு சுந்தருமே அந்த ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணிட்டு பேசும்போது தான் தாஸ் அவங்க மேல செம்ம கோவத்துல இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வேளை இப்ப மட்டும் வந்து எங்களுக்கு பணத்த தரலன்னா, அவ்வளோதான் நாங்க மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு உங்களோட வீட்டுக்கே வந்துருவோம்ன்னு சொல்லிட்டு பயமுறுத்த ஆரம்பிக்க, உடனே இதனால பயந்து போன சுந்தரும் வீட்ல இருக்கவங்க கிட்ட ஏதோ ஒரு காரணத்த சொல்லி அங்கேருந்து வேகமா கிளம்பி போக, அப்போ இந்த மாதிரி சுந்தர் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறத கவனிச்ச சக்தியும் கொஞ்சம் சந்தேகத்தோட தான் அவங்கள பார்க்குறாங்க. ஆனாலும் இதில என்ன அவங்களுக்கு வேலை வந்துருச்சு. அதனால அவசரமா கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கொஞ்சம் அசால்ட்டா எடுத்துக்கிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி அவங்களோட வேலைய பார்க்குறதுக்காக போக, உடனே பிரீத்தியுமே இதுதான் காரணம்னு சொல்லிட்டு சக்தி பின்னாடியே வேலைய ஒரு காரணமா வச்சு அலைஞ்சிட்டு இருக்கா. அப்ப இத பார்த்துட்டு வெண்ணிலா பிரீத்தி மேலேயுமே கொஞ்சம் கடுப்பானாலும் பரவாயில்ல. இந்த பொண்ணைய வீட்ட விட்டு அனுப்புனதுக்கு அப்புறமா இவளோட கதைய பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்லர்ல பொன்னி ரொம்பவே சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு அவங்களோட பக்கத்துல நின்னு வேலை செஞ்சுட்டு இருந்த அவங்களோட ஃப்ரெண்டு மயங்கி விழவே, உடனே இதனால பதறிப்போன அங்க இருக்கவங்க எல்லாருமே உடனடியா அவங்கள எழுப்புறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களோ மயக்கத்துல வந்து தண்ணி தெளிச்சா கூட எந்திரிக்கிற மாதிரி கொஞ்சம் கூட தெரியல. அதனால பயந்து போய் பொன்னி பேசாம நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பொன்னியும் அவங்களோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி டாக்டர் கிட்ட அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சின்சியரா விசாரிச்சுட்டு இருக்க டாக்டர்ஸுமே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்க பொண்ணையும் அவங்க கண் முழிக்கிற வரைக்கும் அவங்களோட பக்கத்துல நின்னு அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்கிறது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு நினைவு திரும்பினதுக்கு அப்புறமா அவங்க ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு வெளிய போயிட்டு இளநீர் வாங்கிட்டு வரலான்னு, அங்க இருக்கிற ஒரு கடையில இளநீர் வாங்கிட்டு நின்னுட்டுருக்கும்போது, திடீர்னு சுந்தரோட குரல் கேட்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது தான், சுந்தர் இந்த மாதிரி யாரோ ஒரு 2 பேரு கூட நின்னு ரொம்பவே பதட்டமா பேசிட்டு இருக்கத பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம, சுந்தர் இந்த மாதிரி அவங்களுக்கு கட்டுக்கட்டா பணத்த குடுக்குற மாதிரி தெரியுது. அதே நேரத்துல சுந்தர் கிட்ட பேசிட்டு இருக்க அந்த ஆளும் சுந்தர மிரட்டுற மாதிரி கை நீட்டி நீட்டி பேசிட்டு இருக்கவே, உடனே என்னன்னு சொல்லிட்டு கவனிக்கிறதுக்காக அவங்களோட பக்கத்துல நின்னு கொஞ்சம் கேட்கும்போது தான், பொண்ணு இந்த மாதிரி சுந்தர அந்த 2 பேருமே மிரட்டிட்டு இருக்காங்க. முக்கியமா அந்த பணம் வாங்குன ஆள மிரட்டிட்டு இருக்கான்றத தெரிஞ்சுக்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இத பார்த்துட்டு ரொம்பவே பதறி போனது மட்டும் இல்லாம, என்னதான் சுந்தர் மோசமான ஆளா இருந்தாலும், இந்த மாதிரி அவங்க ஏதோ ஒரு ஆபத்துல இருக்காங்கன்றத பார்த்த உடனேயே பொன்னி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்துல போகும்போது தான், அந்த ஆள் பேசுறத கேட்டுட்டு பொன்னி செம்மையா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா தாஸ் இந்த மாதிரி சுந்தர பயன்படுத்தணுன்ற காரணத்துக்காக சுந்தர் கிட்ட இதுக்கப்புறமாவும் நான் பணம் கேட்பேன். அந்த பணத்த நீ குடுத்து தான் ஆகணும். ஒருவேள நீ மட்டும் குடுக்கல, அவ்வளதான் என்னோட தங்கச்சிய நீ கர்ப்பமாக்கிட்டு ஏமாத்திட்டு ஓடி போக பார்க்குறன்னு சொல்லிட்டு உன்ன தொலைச்சு கட்டிடுவோம். அது மட்டும் இல்லாம போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் குடுப்போம். மீடியாக்கு கூட போக நாங்க தயங்க மாட்டோம்ன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இத கேட்டுட்டு சுந்தரும், தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணிறாதீங்க. நான் தான் கர்ப்பத்த கலைக்கிறதுக்காக ரூ. 5,00,000 பணத்த உங்ககிட்ட குடுத்துருக்கேன்ல. அப்புறம் எதுக்காக நீங்க வீணா என்கிட்ட பணம் வேணும் வேணும்னு சொல்லிட்டு நச்சரிச்சுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா தயவு செஞ்சு என்கிட்ட பணம் கேட்காதீங்க. ஏன்னா என்னோட பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசிட்டு லைட்டா திரும்பி பார்க்கும்போது தான் அங்க பொன்னி ரொம்பவே கோவத்தோட சுந்தரம் முறைச்சு பார்த்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்கன்றத கவனிக்கிறாங்க. உடனே இத பார்த்துட்டு பதறி போன சுந்தரம் தாஸ்கிட்டயும், தாஸோட தங்கச்சிகிட்டயும் முதல்ல நீங்க 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க. நம்ம இந்த விஷயத்த பத்தி அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சைட்ல திரும்பி பார்க்க, உடனே தாஸுமே சைட்ல இருக்க பொண்ணிய பார்த்துட்டு ஒருவேளை இது அவனோட குடும்பத்து ஆளா இருக்குமோ! அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு, இப்போதைக்கு அவனோட குடும்பத்துக்கு இந்த உண்மை தெரியக்கூடாது. அப்பதான் நம்மளால நெறைய பணத்த இவன்கிட்டருந்து வாங்க முடியும். அதனால இப்போதைக்கு நம்ம அமைதியா போயிடலான்னு அவங்களோட தங்கச்சி அங்கருந்து கூட்டிட்டு போக, அதுக்கப்புறமா சுந்தரி இந்த மாதிரி பொண்ணு இருக்கிறதையே கண்டுக்காம அங்கருந்து கிளம்பி நழுவி போகலான்னு சொல்லிட்டு பார்க்க, ஆனா பொண்ணுயும் இதுவரைக்கும் பொறுமையா இருந்தாலும், இதுக்கப்புறமா தான் கண்டிப்பா பொறுமையா இருந்தா, அது பவானி அக்காக்கு நம்ம பண்ற மிகப்பெரிய துரோகம்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு, உடனடியா அவங்க கிட்ட அவங்களோட குரல ஒசத்தி பேசுனது மட்டும் இல்லாம, உங்களுக்குள்ள கொஞ்சம் கூட வெட்கமா இல்ல. ஏற்கனவே நீங்க பவானி அக்காவையும், நம்மளோட குடும்பத்தையுமே ஏமாத்தி ஒரு மிகப்பெரிய கேவலமான வேலைய பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனா, இப்போ நீங்க உங்களோட எல்லைய மீறிட்டீங்க. ஒரு பொண்ண கர்ப்பமாக்கிட்டு, அந்த கர்ப்பத்த கலைக்கிறதுக்காக பணம் கூட குடுத்துட்டு இருக்கீங்க. ச்சீ! உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமா இல்ல? நீங்கலாம் மனுஷங்களான்னு சொல்லிட்டு, சுந்தர கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி கேள்வி மேல கேள்விய கேட்க ஆரம்பிக்க, உடனே அத ஏத்துக்க முடியாத சுந்தரம், "ஏய் பொன்னி! என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? என்ன பத்தி தப்பா பேசலாம் உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? நானும் எந்த தப்பு பண்ணல. அதே நேரத்துல அது உன்னோட குடும்பமும் கிடையாது. அதனால நீ இந்த விஷயத்துல சைலண்டா போறது தான் உனக்கு நல்லது. ஒரு வேள நீ உண்மையையே சொன்னாலும், கண்டிப்பா அந்த குடும்பத்துல இருக்கவங்க யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு உன்ன விட என் மேல தான் அதிகமான நம்பிக்கை இருக்கு. அதனால இன்னும் ஒரு 2 மாசம் நீ அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டன்னா, என்ன பத்தி எதுவுமே சொல்லாம இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு, பொன்னிய மிரட்ட ஆரம்பிக்க. ஆனா பொன்னியோ, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அது என்னோட குடும்பம் தான்.
அது மட்டும் இல்லாம இத்தன நாள் அந்த குடும்பத்தோட சாப்பாட சாப்பிட்டுருக்கேன். அதனால அந்த ஒரு நன்றி கடனுக்காவது நான் உங்களோட முகத்திரைய எல்லாருக்கு முன்னாடியுமே கிழிக்காம விடமாட்டேன். அது மட்டும் இல்லாம பவானி அக்காக்கு நீங்க பண்ண துரோகத்த யாரு மன்னிச்சாலும் பரவால்ல. நான் மன்னிக்கவே மாட்டேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய நானே குடுப்பேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமா உங்களுக்கு எதிரான ஆதாரத்த திரட்டி, உங்கள குடும்பத்துக்கு முன்னாடி நிறுத்தி, நீங்க என்னெல்லாம் தப்பு பண்ணீங்கன்றத சொல்றது தான் என்னோட முதல் வேலையே. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா நான் இதுக்கு முன்னாடி எந்த தப்புமே பண்ணலன்றத ஆதாரத்தோட நிரூபிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, அங்கருந்து கெத்தா கெளம்ப. அப்போ இத பாத்துட்டு லைட்டா ஆடிப்போன சுந்தரு, ஐயய்யோ! என்ன இவ வேற இப்படி சொல்லிட்டு போறா? ஒருவேள உண்மையாவே நமக்கு எதிரான ஆதாரம் எதையாவது அவ கண்டுபிடிச்சு வீட்ல சொல்லிடுவாளா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? பொன்னி மட்டும் ஒருவேள ஆதாரத்தோட சுந்தரோட முகத்திரைய கிழிச்சுட்டாங்கன்னா, அடுத்து இதனால இத கேட்டுட்டு ஜெயாவோட, பவானியோட அண்ட் ஆல்சோ குடும்பத்தோட ரியாக்ஷன் என்னவா தான் இருக்கும்? அவங்களால சுந்தரோட உண்மைய ஏத்துக்க முடியுமா? அப்படி இல்லன்னா மறுபடியுமே பொன்னிய தான் இந்த விஷயத்துல அவங்க ப்ளேம் பண்ணுவாங்களா? அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்.